ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ரொம்ப நாளைக்குனா மந்த்து கணக்கில் ஆகிடுச்சு நானும் வீடியோ போட்டு. ஏன்னா இந்த ஐடி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்னமோ தெரியல, நான் ஏதோ டச் பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. அப்போ வியூஸ் அப்படியே டவுன் ஆணுச்சு. திரும்ப என்னால் அதுக்குள்ளே போகல. வேறு ஐடி, எனக்கு எத்தனை ஐடி ஓப்பன் பண்ணாலும் இத்தனை சப்ஸ்கிரைபர் உள்ள இந்த ஐடியும் இந்த ஒரு இது என்னோடய மொபைல் வாங்கினதுலேருந்து நான் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு எத்தனை வந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் கிடைக்கல. திரும்பவும் நம்மளுடைய பழைய இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று விநாயகர் சதுர்த்தி அதுவுமா ரெக்கவர் ஆகிடுச்சு அந்த ஐடி. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அது முருகனுடைய அருளால் மட்டும்தான் அது நடந்திருக்கு. ஏன்னா அவனுடைய செயல் என்னன்னே எனக்கு தெரியலை. உண்மையிலே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அன்னைக்கு ஆஃப் ஆன அன்னைக்கும் நான் அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிட்டேன். எந்த காரணத்தினால என்ன இப்படி நடந்துச்சோ தெரியலை, நீ நடத்துகிற வழியில் என்ன நடக்கட்டுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் மனுஷங்க நம்ம கடந்து வந்துக்கிட்டே தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழணுன்னா முதல்ல ஆடம்பரமும் நம்மளுக்கு பணம் காசு தேவைகள் இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளுடைய உடல் நலம்தான். நம்ம நோய் இல்லாமல் ஒரு நாளைக்கு அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே எடுத்துக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையிலே சொர்க்கம். அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சா அதுவே வரப்பிரசாதம். மற்றபடி நம்ம மெடிசன்ஸ் போட்டுக்கிறவங்க நீங்கள் வேணால் நினச்சி பாருங்கள். ஒரு ஆப்ரேட் பண்ணி ஒரு பாடியில் ஒரு ஆர்கனை எடுத்து போட்டுட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் முடித்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா தட்ஸ் ஆல், முடிஞ்சிச்சு. மெடிசன் எடுத்தாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க, முடிஞ்சிடுச்சுன்னு போயிடும். ஆனால் கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட்டு, கண்டினியூஸாக டேப்லெட்டு இதை சாப்பிடும்போது அந்த லைஃபு ரொம்பவே வெறுத்து போயிடும். என்ன இப்படி ஒரு லைஃப் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரே அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக கடவுள் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றிட்டு தான் இருக்கார் அப்படின்னு நினைங்க. வில் பவர் எப்பொழுதும் நமக்கு முக்கியம். எதையும் நம்மளால் கடந்து வர முடியும். அதை கண்டிப்பாக அந்த கந்தன் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட. Thank you friends.